ஹாய் சோல்ஜர்ஸ், எல்லாரும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் கேப் ஆனதுனால நம்ம நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டாக ஓடிடும். பட் ஆனால் எக்ஸாம் சடனாக வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ அதனால் எவ்ரிடே ரொம்ப க்ரூசியலான டேவாக நினச்சி படிங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நாளைக்கு படிச்சா நினச்சி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கால்ஃபர் எப்போனாலும் வரட்டும், இப்போ சட்டசபையில் யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த வருஷம் கால்ஃபர் வந்தே ஆகணும். அதுதான் ஒரு முழு முயற்சியில் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கால்ஃபர் வந்துடும். அதுக்கான முழு முயற்சியில் படிச்சுட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் நினச்சி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். நான் திரும்ப சொல்கிறது தான். ஏன்னா சிலபஸ் ரொம்ப பெருசு, நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்மளோட சீனியர்ஸ், நமக்கு முன்னாடி படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் தாண்டி நம்ம மேலே டாப்புக்கு போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நிறைய படிக்கணும், எஃபர்ட் போடணும். உங்களோட ஃபீல்டு தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு ஜென்ரல் ரிமைண்டர். திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உட்காந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கணும். டே டு டே லைஃப்ல என்னென்ன நம்மலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. உங்களோட கிட்ட நீங்கள் அப்சர்வ் பண்ணி படிங்க. உங்களோட நாலேஜை உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி படிங்க. அந்த மூலமாக படிக்கிறோமோ நிறைய விஷயத்தை நீங்கள் மெமரி ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தமிழ் குவாலிஃபை ஆனால் தான் நம்மளோட மெயின் பேப்பரை திருத்துவாங்க. நல்ல மெயின் பேப்பருக்கெல்லாம் நான் சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தமிழில் கோட்டை விட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அதனால தமிழில் தான் நிறைய பேர் லாஸ்ட் இயர் எக்ஸாம் லாஸ் பண்ணாங்க. தமிழ் எக்ஸாம் மெயின் எக்ஸாம், அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதனால அதில் எவ்வளோக்கு ப்ரிப்பேர் ஆக முடியுமோ அவ்வளோக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிருங்க. ஸோ அதில் மெயின் திங்கை நான் 6th to 10 9th and 10th நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கம்பேர் பண்ணுவேன். ஸோ தமிழ் முடிச்சுட்டீங்க, ஓரளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. தமிழ் மீடியம்னா அதை கடைசியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெயின் இப்போ படிக்க ஆரம்பிச்சுன்னா, மேபி நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கணும்னு படிங்க. தமிழை விட்டுறாதீங்க. நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதை விட்டுட்டு கோட்டையை விட்டுட்டு வேஸ்ட்டாக கிடக்காதீங்க. மற்ற மெயின் எக்ஸாம் நம்ம சிலபஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகுமான்னு எனக்கு தெரியல, டவுட்டு தான். பட் ஆனால் ஒரு சில சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் டே சிலபஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த சிலபஸில் டவுட் இருக்குது அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது சிலபஸ் என்ன அப்படின்றத. ஸோ இப்போ சிஎம் டிராஃபிக் வேறு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அது ரிகார்டிங்காக போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்கூல்லேயும் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, அந்த மாதிரி மேட்சஸ்லாம் போயிட்டுருக்கும். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே படிக்க நினைக்கிறவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பல்க் வேக்கன்ட் வரப்போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் எஃபர்ட் போடுங்க. நான் சொல்கிறது, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் விட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் உங்கள் பேர் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல எங்கேயும் உட்காந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். நாளைக்கு இந்த கஷ்டமான ப்ரிப்பரேஷன் தான் உங்களை நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சு இன்னும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை நல்லபடியாக டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், எஃபர்ட் போடுங்க. இது உங்களோட ஃபீல்டு. சான்ஸ் கிடைச்சதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரெகுலராக அடுத்து நான் வீடியோவை தொடர்ச்சியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அவுட் ஆஃப் சீசனாக இருக்கனால கண்டினியூட்டி கிடைக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ரெகுலராக படிக்கலாம். என்னென்ன தெரியுமோ என்ன நாலேஜ் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.